தேவையில்லாம எனக்கு சண்டை போட்டு சாவாத. வா, யார் சாவறான்னு சண்டை போட்டு பார்த்துருவோம். நான் உனக்கு அண்ணன்டா. தேவையில்லாம என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்காது. இப்போ வாடா. பாவம் பார்த்ததே தப்புடா. நீ மச்சான் என்ன அடிச்சிட்டான்டா, கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்கடா, சீக்கிரம் வாங்கடா. ஏய் அங்க இருக்கான் பாரு, சீக்கிரம் போ. ஏய் சஞ்சய், கத்தாம விளையாடுறா. ஏய் பேக்கப் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. வாடா லெஃப்ட் சைடில் இருக்கான் பாரு, சீக்கிரம் வாடா. டே என்ன அடிச்சிட்டான்டா. வந்துட்டான் பாரு. சீக்கிரம் ரீவை பண்றா. ஏய் சஞ்சய், கத்தாம விளையாடுறா. சரிம்மா. சீக்கிரம் வாங்கடா. சக்தி, என்னம்மா? 100 தோரம் பருப்பு வாங்கிட்டு வாப்பா. இப்போவா? இப்போதாம்மா வேலையிலேருந்து வந்தேன். அம்மா சாம்பார் வைக்கணும்டா. அப்புறம் அப்பா சீக்கிரம் வந்துட்டாருன்னா திட்டுவாரு. கொஞ்சம் போய் வாங்கிட்டு வாப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு போறம்மா. சஞ்சய் என்ன பண்றான்? அவன் இப்பதான்டா பால் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போய் கேம் விளையாடிட்டு இருக்கான். கேம் விளையாடுறான். டேய் அம்மா உன்னை தோரம் இருப்பான் சொன்னாங்க. ஏய் முன்னாடி ஒரு பாட்டில் நிற்கிறான் ப்ரோ. முன்னாடி உங்ககிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன். இன்னதானே போக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சரி போய் வாங்கிக்கலாம். நான் இப்போ தாண்டா வெளில போயிட்டு வந்த பசங்களோட. ரொம்ப டயர்டாக இருக்கு, வேலை இருக்கு. நீ போயிட்டு வா. நீ போனதுக்கு நானா காரணம்? என்னெல்லாம் போக முடியாது. கடை பக்கத்தில் தானடா இருக்கு. நான் இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன். ஏய் மச்சான், இனிமே லெஃப்டில் இருக்கேன், சீக்கிரம் வாடா. ஒழுங்கா ஃபோனை கொடுத்துரு, இந்த சாவடி வாங்குவேன். அதே சாவடிப்பு. செத்தடா. பாட்டுக்குயிரு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிரு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவலை அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா. பாவம் பார்த்ததே தப்புடா. கரையா கேட்டா அர்த்த நூறுடா. போடு சக்க போடு போடு போட்டா கலந்து போட்டுடா. நேத்து காத்திலோடி போச்சு என்று வாழ்ந்து பாருடா. அகர்த பில்லா நகர்த பீசு. அகர்த பில்லா நகர்த பீசு. அகர்த பில்லா நகர்த பீசு. அகர்த பில்லா நகர்த பீசு. அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா. அக்கறையா கேட்டா அர்த்த நூறுடா.
மறவாதிரு 100 ஆண்டு வரை வாழ்வில் வளமாயிரு. இந்த வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோன்னு தெரியுமாடா உனக்கு? என் கனவெல்லாம் தூக்கி போட்டு மாதம் 15 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன்டா. என்னமோ அப்பா சொன்னார், நீ உன் கனவு நோக்கி போ, நீ பெரிய ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட, நீ போ, நான் பார்த்துக்கிறேன், எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு. ஆனால் இப்போன்ட்டு எப்போ நான் முடியல, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, ரொம்ப கடனாக இருக்குது, எதுவும் பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டு உட்காந்துட்டாரு. என்ன பண்ண சொல்கிறேன், என்னால் எதுவும் பண்ண முடியல. என்னால் டேய் நான் ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஒரு கனவோடு இருந்தேன்டா. என் கனவே மொத்தமாக அந்த குடும்பம் அழிச்சிருச்சுடா. ஆனால் உனக்கு என்னப்பா, நீ ரொம்ப ஜாலியாக இருக்க. மூத்த பையனை நான் தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நீ ரொம்ப நல்லா செம்மையாக ஜாலியாக இருக்க. வேலைக்கு சோறு போட்டுக்க துணிமணி, உட்காந்து நல்லா ஜாலியாக உட்காந்து கேம் விளாட்ற, வேலைக்கு சாப்பிட்டு எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்க. பக்கத்தில் போய் கடையில் போய் தோரம்பருப்பு வாங்கிட்டு வாடானா அது உன்னால முடியல. உன்னால என்னடா பிரோஜனம்? பச்சு முடிச்சுட்டு உன்னால நல்ல வேலைக்கு போய் சேர முடியுமாடா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நீ லாய்க்கியாடா? ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லைடா. ஒரு வேலையில் போயிட்டு பிளேஸ்மெண்ட் போய் உட்கார முடியுமாடா உன்னால? கண்டத்துக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க வேஸ்ட்ரா நீ. என்ன அது என்ன சொன்ன? வேஸ்டா? யாரா வேஸ்ட்டு? எனக்கு என்ன வயசாகுது? 22 வயசாகுதா? என் கூட படித்தவன்லாம் இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்கான். நான் இப்போ தான் காலேஜே முடிக்க போகிறேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? என்னை படிக்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக சேர்த்துருந்தா நானும் இந்நேரம் காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பேன்ல. 2 வருஷம் என்னை வீட்டில் இருக்க வச்சாங்க. நானாவது ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துருப்பேன்ல. வேலைக்கு போய் சம்பாதிச்சு எனக்குன்னு ஃபீஸ் கட்டி படிச்சிருப்பேன். இல்லை, நீ படிக்காத, இப்போதைக்கு நீ வீட்டில் இரு, நானே உன்னை காசு கட்டி படிக்க வைக்கிறேன்னு இவரு தானே சொன்னார். இப்போ இவ்வளோ லேட்டாக சேர்த்து நான் இப்போ தான் படிக்கிறேன். இதுக்கெல்லாம் யாரு? நானா காரணம்? அது என்ன சொன்ன? சோம்பேறியா? இந்த வீட்டுக்கு யார் நிறைய வேலை செய்கிறா? இந்த வீட்டில் அம்மாக்கு கடைக்கு போகிறதுலேருந்து நைட்டு கேட்டு பூட்டுற வரையும் எல்லாமே நான் தான் செய்கிறேன். உன்னை ஒரு நாள் எதனா சொல்லியிருக்காங்களா? ஏன்னா நீ வேலைக்கு போற, அவன் வெளியே போய் வேலை செய்யறான், நீ வீட்டில் தானே இருக்க. இந்தா கடைக்கு போயிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, கேட்டை போட்டு எல்லாம் என்கிட்ட தான் சொல்லுவாங்க. எதனா ஒரு வேலைன்னா அவங்க வாயில வர வார்த்தை சஞ்சய். நீ ஜாலியாக தான்டா இருக்க, என்ன மாதிரி நீ கிடையாது. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. அப்ப நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டு இருக்கன்றியா? நான் கஷ்டப்படலன்றியா? அதுக்கு என் ஃபோனை உடைப்பியா? அப்படிதான்டா உடைப்பேன். என்னடா பண்ணுவேன்? Wake up to reality. ABCDing up and daddy do. Hey, 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 hey. ABCDing up and daddy do. Nee mandali. கண்ணு குத்தாதடா. ஈயடி சாங்கா பியடி do. டேய் நீ கண்ணு குத்தாதடா. சாவு வலிக்குது அடி. அடி பாடி. ஏய் கையறடா அடி. பாடி ஏன் கப்பல் கழங்கே. கண்ணு கையறடா. ஏன்டா இவ்வளோ சத்தம்? எதுக்கு இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நானே கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கு தானேம்மா இவனை போயிட்டு வர சொன்னேன். அதுக்குள்ள நீங்க ஏன் போயிட்டு வந்தீங்க? ஏம்மா நான் தான் போகணுமா? இவன் போக மாட்டானா? இவனை தானே போக சொன்னீங்க. உங்களை போக சொன்னா நீங்க உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதான் நானே போயிட்டு வந்துட்டேன். 2 பேரும் மாறி மாறி அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்றீங்களே. நானும் அப்பாவும் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு யோசிச்சிருக்கீங்களாடா? உங்க அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாம உழைக்கிறாரே, யாருக்காக? உங்களுக்காக தானே. அவரால் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு உங்களை பார்த்துக்கணும்னு நினைச்சாரு. ஆனா முடியலையே. அவருக்கும் வயசாகிட்டே போகுதுல்ல, அதான் என்னால முடியலப்பான்னு உங்ககிட்ட வந்து நிக்கிறாரு. அவருக்கும் மனசு கஷ்டமா தான்டா இருக்கு, பிள்ளைங்க ஆசைப்பட்டதை செய்ய முடியலையேன்னு.
உங்க அப்பா பாவம்டா. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு புடிச்சது எதுன்னு பார்த்து பார்த்து பண்றாரு. இப்படி உங்களுக்குள்ள சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு, நீங்கலாம் என்ன பத்தி யோசிச்சிருந்தாலே இப்படிலாம் நடந்துக்க மாட்டீங்கடா. பரவாயில்ல. இனிமே என்ன பண்ணணும்னு யோசிங்க. சரி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வந்து சாப்பிடுங்க. டைனோசார் முட்டை அதுதான் உன் மொட்டை நீ எல்லாரும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதான் பெருசாக பேசுகிறோம். ஆனால் அடுத்தவங்க நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம்ல. அடுத்தவங்க இருக்கிற இடத்த நினச்சி எப்பவும் நம்ம பொறாமப்பட வேண்டாம். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சந்தோஷமாக வாழ்வோம். வீண் பேச்சு மொட்டை வாயால கெட்ட நீ மெல்ல சாவ் மெல்ல சாவ் மெல்ல சாவ்